என் பர்சனாலிட்டி என்னன்னு தெரியுமா? என் ரேஞ்சுக்கு நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை தெரியுமா? இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். ஏன் நீங்களே கூட யார்கிட்டயாவது சொல்லியிருப்பீங்க. நம்மளோட ஆளுமை திறன், அதாவது பர்சனாலிட்டியை வச்சுதான் நாம யாருன்னு இந்த உலகம் தீர்மானிக்கும். பர்சனாலிட்டினா என்ன, இதுதான் பர்சனாலிட்டின்னு சொல்லி எல்லாராலையும் ஏத்துக்கப்பட்ட டெஃபினிஷன் இப்போ வரைக்கும் இல்லை. ஆனா இப்படிலாம் இருந்தா அது ஒரு நல்ல பர்சனாலிட்டின்னு சொல்ற சில விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்மளை பத்தி நாம நினைக்கிற உயர்வான எண்ணங்கள், நம்மளோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட், தனித்துவமான பண்புகள், ரொம்ப குயிக்கா அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிற தன்மை, ஜெனரல் நாலேஜ், தனித்துவமான திறமை, இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு குட் பர்சனாலிட்டின்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி பர்சனாலிட்டி இருக்கிறவங்கள பார்த்து தான் எல்லாரும் ஈஸியா அட்ராக்ட் ஆவாங்க. உங்களை பார்த்து எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகணுமா, எல்லாரும் உங்களை மதிக்கணுமா, உங்களை பத்தி பெருமையா நினைக்கணுமா? வெறும் 3 வாரத்துல உங்க பர்சனாலிட்டியை எப்படி அதிகரிக்கிறதுன்னு இந்த வீடியோல சொல்ல போறேன். வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோட இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட இந்த பர்சனாலிட்டியை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அதனால அவங்களோட பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க தயாரா இருப்பாங்க. இதே மாதிரி நம்மளால ஆக முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கான ஆர்வமும் முயற்சியும் இருந்தா மட்டும் போதும். அதை நாம ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். மற்றவங்க உங்களை எப்படி பார்க்கணும், மதிக்கணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஒவ்வொரு நாளும் படிப்படியா என்ன பண்ணணுங்கிறத தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு குரோத் சைடு. Day 1, ஃபைண்ட் யுவர் ட்ரூ செல்ஃப். நாம யாரு, நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு தோணி இருக்கா? இதுக்கான விடையை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? பெரும்பாலான பேர் பண்றதே இல்லை. நாம என்ன பண்றோம், அவன் நல்லவனா கெட்டவனா, அடுத்தவன் என்ன பண்றான், அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படின்னு மற்றவங்க யாருன்னு தான் கண்டுபிடிக்கிறோம். அதையெல்லாம் விட்டுட்டு நாம யாரு, நம்ம கெப்பாசிட்டி என்ன, நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, நமக்கு எதுல ஆர்வம் இருக்கு, நம்மளால என்ன பண்ண முடியும்னு நமக்குள்ளேயே தேடி கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதுல ஒரு விஷயத்த செஞ்சுட்டா நம்மளை அது பாசிட்டிவா உணர வைக்கும். ஆனா நமக்கு என்ன நடக்குது, 10th முடிச்சதும் நமக்கு விருப்பப்பட்ட குரூப்ல சேர முடியாது, அடுத்து காலேஜில் ஆசைப்பட்ட கோர்ஸ் எடுத்து படிக்க முடியாது, அடுத்து ஆசைப்பட்ட வேலைக்கு போக முடியாது. ஏன்? இதுக்கு காரணம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நாம என்ன செய்யணும்னு முடிவு பண்றதால தான். இது வரைக்கும் அப்படி இருந்தாலும் இனிமே நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ, நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை செய்யுங்க. யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து போராடி உங்க மனசு சொல்றதை கேளுங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயத்த செய்யும் போதுதான் அதுல பெரிய சக்சஸை உங்களால கொண்டு வர முடியும். உங்களுக்கான பாராட்டுகளும் மரியாதையும் கிடைக்கும். இதன் மூலமா உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் உண்டாகிறத உங்களால பார்க்க முடியும். Day 2, லவ் யுவர் செல்ஃப். இங்க 2 விதமான மக்கள் இருக்காங்க. முதல்ல நாம அழகா இல்லை, நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மையில இருக்கிறவங்க. 2வது செல்ஃப் லவ் பண்றவங்க. நமக்கு நாம தான் அழகு, மற்றவங்க என்ன நினைச்சா நமக்கு என்னன்னு நினைக்கிறவங்க. இதுல நீங்க 2வதா செல்ஃப் லவ் பண்றவங்களா இருந்தா நீங்க தான் பெஸ்ட். நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்களே உங்களை பாராட்டிக்கணும். இது உங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி மோட்டிவேஷனை உருவாக்கும். நீங்க ஒரு அன்பிரடிக்டபிள் பர்சன்றதை என்னைக்கும் மறக்காதீங்க. Day 3, ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். தினமும் காலையில உங்ககிட்ட நீங்களே இந்த விஷயத்தை கேட்டுக்கோங்க. லைஃப்ல நீங்க அடைய வேண்டிய கோல்ல நீங்க இப்போ எந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு திருப்தியான பதில் வந்தா ஓகே. இல்லைன்னா நீங்க எந்த இடத்துல தப்பு பண்றீங்க, எங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க, உங்ககிட்ட மாத்திக்க வேண்டிய விஷயம் எதுன்னு உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க. அதை சரி பண்ணுங்க. எனக்கு இவ்வளவுதான் வரும், இதுக்கு மேல முடியாதுன்னு ஒரு வட்டத்துக்குள்ள இருக்காதீங்க. நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை இன்னும் எவ்வளவோ இருக்கு. வெளியே வந்து உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு உங்க வேலைகளையும் செய்யுங்க. Day 4, லிவ் இன் த பிரசன்ட். நம்ம லைஃப்ல ஒவ்வொரு நிமிஷமும் நாம பண்ற ஒவ்வொரு செயலும் ரொம்ப முக்கியமானது. நம்மளோட டைம் ரொம்ப வேல்யூபிளானது. அதை கரெக்டா யூஸ் பண்ணும்போது நிச்சயமா சாதிக்க முடியும். தோல்விகள்ல இருந்து வெளியே வாங்க. தோல்விகள் தான் நம்மளை சிறந்த பக்குவப்பட்ட மனிதனா மாத்தும். டிவி, மொபைல், கேம்னு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது உங்களை அடிமையாக்கி உங்களை சோம்பேறியா மாத்தும். உங்களோட ஒவ்வொரு நாளையும் யூஸ்ஃபுல்லா ரசிச்சு வாழுங்க. Day 5, வாட்ச் பீப்புள். உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நீங்க புரிஞ்சுக்கணும்னா அவங்கள அப்சர்வ் பண்ணணும். எல்லார்கிட்டையும் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். உங்களை யார் அட்ராக்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பாருங்க. அவங்க எல்லாருக்கும் மோட்டிவேஷனா, இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய குவாலிட்டியை பாருங்க. அந்த நல்ல விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வாங்க. எந்த அளவுக்கு குட் குவாலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு குட் பர்சனாலிட்டி இருக்கிற பர்சனா மாறுவீங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்ச குட் பர்சனாலிட்டி கொண்ட மனிதர்கள் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க கிட்ட பிடிச்ச குவாலிட்டி என்னன்னு சொல்லுங்க. Day 6, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த மிஸ்டேக்.
நாம என்னைக்குமே ஒரே மாதிரி பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. தப்பு பண்றது சகஜம்தான். ஆனா தப்பே பண்ணாம பெர்ஃபெக்டா இருக்கணும்னா அது நமக்குள்ள நெகட்டிவான எனர்ஜியை தான் கொண்டு வரும். ஸோ தப்பு பண்ணிட்டோங்கிறத ஏத்துக்கோங்க. அதை ஒத்துக்கிட்டு ஏத்துக்கிற பக்குவம் இருந்தாதான் அடுத்த தடவை உங்களால அதை சரி பண்ண முடியும். இந்த ஹேபிட் உங்க பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுல முக்கியமானதா இருக்கும். அதுபோல நீங்க பண்ண தப்ப அடுத்தவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி ப்ளேம் பண்ணக்கூடிய பழக்கம் இருந்தா கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. Day 7. Choose people who motivate you. நாம யார் கூட பழகுறோமோ அவங்கள பார்த்தே நாம எப்படிப்பட்டவங்கன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம கூட எப்பவுமே பாசிட்டிவ் பீப்புள் இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். ஒரு சில பேர் இல்லை உனக்கு இதெல்லாம் வராது, எதுக்கு இந்த வேலை உனக்குன்னு நெகட்டிவாக பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்களாலேயே உங்கள் பர்சனாலிட்டியை மற்றவங்க முன்னாடி ரொம்ப டவுன் ஆகிடும். அதனால் உங்களை சுற்றி எப்போவும் நல்ல விஷயங்களை பேசுகிற நல்ல எண்ணங்கள் உள்ள மனிதர்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. Day 8. Develop your skills. உங்களை பார்த்து எல்லாரும் அட்ராக்ட் ஆகணும்னா உங்களோட தாட்ஸ், ஆட்டிடியூடு எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க. புக்ஸ் படிக்கிறது, அனுபவம் உள்ள மனிதர்களோட பழகிறதுன்னு உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. புது புது இடத்துக்கு போங்க, புது புது மனிதர்களை மீட் பண்ணி உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை கற்றுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாக மாறுவீங்க. Day 9. Be true to yourself. எப்போவும் நீங்களாவே இருங்க. உங்களுக்காக வாழுங்க, அடுத்தவங்களுக்காக வாழ நினைக்காதீங்க. நீங்கள் போலியாக நடிச்சிங்கன்னா எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரியான பாதையில் போகும்போது நீங்கள் மிகச்சிறந்த மனிதராக மாறுவீங்க. அடுத்தவங்களுக்காக உங்களை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா திரும்ப அப்படி மாற முடியாது. அதனால் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. குட் பர்சனாலிட்டி கொண்ட மனிதராக மாறுங்க. Day 10. Gain new knowledge. குளத்து நீர் மாதிரி ஒரே இடத்துல தேங்காமல் ஆற்று நீர் மாதிரி புது புது விஷயங்களை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் புது புது விஷயங்களை கற்றுக்கோங்க. நாலேஜை வளர்த்துக்க தடை போடாதீங்க. எனக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும்னு நினைக்காதீங்க. பல விஷயங்களில் கை தேர்ந்தவராக இருக்கிறது உங்களை ரொம்ப ஸ்மார்ட்டாக, பவர்ஃபுல்லாக, நாலேஜ் இருக்கிற மனிதராக காண்பிக்கும். Day 11. Choose positivity. எப்பவும் யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு நாம் பண்ணுற தப்புக்கு ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்மளை யாருக்கும் பிடிக்காது. பிரச்சனைகள் எல்லாருக்கும் தான் இருக்குது. அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் மாறப்போகிறதில்ல. ஸோ நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக யோசிங்க. என்னால் முடியாதுங்கிற வார்த்தையை சொல்கிறத விட்டுட்டு என்னால் முடியும்னு பாசிட்டிவாக சொல்லி பழகுங்க. பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். மற்றவங்களும் உங்கள் மேலே அட்ராக்ட் ஆவாங்க. Day 12. Find inspiration in others. நாம் எல்லாருமே நம்ம லைஃப்பில் ஒருத்தரை பார்த்து அவரை மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டு இருப்போம். அப்படி உங்கள் ரோல் மாடல் யாருன்னு கமெண்டில் சொல்லிடுங்க. அவங்களோட ஆட்டிடியூடு, திறமை, வளர்ச்சின்னு ஏதோ ஒன்றை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இருப்போம். நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க கிட்ட நாம் யோசனை கேட்கலான்னு நினைப்போம். இதே மாதிரி நாம் நம்மளோட பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறது தான் நம்மளோட சக்ஸஸ். அதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Day 13. Have self confidence. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளால் முடியுமான்னு நினைக்கிறதே பாதி தோல்வி தான். எவ்வளவு பெரிய கோலாக இருந்தாலும் அதை பார்த்து பயப்படாதீங்க. என்னால் முடியும்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருங்க. நம்பிக்கை வைங்க. அது நிச்சயமாக உங்களால் முடியும்னு நம்புங்க. மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. Day 14. Convey confidence. சில பேர் அழகாக இருந்தாலே அதுதான் பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமை திறன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது உண்மை இல்லை. பர்சனாலிட்டிங்கிறது புத்திசாலித்தனமான நடவடிக்கை. உங்களோட நம்பிக்கை உங்கள் வார்த்தைகளிலும் பாடி லாங்குவேஜிலையும் வெளிப்படணும். உங்களோட கான்ஃபிடென்ட் பர்சனாலிட்டியை நீங்கள் உங்கள் ஆட்டிடியூடு மூலம் மற்றவங்களுக்கு கன்வே பண்ணுங்க. Day 15. Be diversity. உங்கள் வாழ்க்கை எப்பவும் ஒரே ரொட்டீனில் இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உங்கள் ரொட்டீனில் புது புது விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுங்க. தினமும் புக்ஸ் படிக்கிறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு வாக்கிங் போங்க, அடுத்து டிராயிங் பண்ணுங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யும்போது உங்களுக்கு போர் அடிக்காது. Day 16. Don't raise your voice. நம்ம எல்லாருக்கும் எமோஷன்ஸ் பொதுவானது தான். ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்துகிறோங்கிறது தான் அவங்களோட பர்சனாலிட்டியை பொறுத்தது. நமக்கு எவ்வளோ கோபம் வந்தாலும் பப்ளிக்கில் கோபமாக கத்துற பழக்கம் வச்சிக்கவே கூடாது. எதுக்கெடுத்தாலும் வாய்ஸை ரைஸ் பண்ணி கத்தவே கூடாது. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மேலே இருக்கிற மரியாதை குறைஞ்சிரும். எங்கே பேசினாலும் கத்தாம பொறுமையாக தைரியமாக பேசுங்க. எங்கே யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. Day 17. Don't argue. நமக்கு சில நேரங்களில் சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு வரலாம். நாம் சொல்கிறது தான் எப்பவும் சரின்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி நாம் அது தப்புன்னு சொன்னால் அது கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு சரியா படுறது அடுத்தவங்களுக்கு தப்பாக படலாம். ஒருத்தவங்க பேசுகிற விஷயம் பிடிக்கலன்னா அந்த இடத்தை விட்டு தள்ளி வந்துடுங்க.
முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களோட கருத்தை மற்றவங்க மேலே திணிக்காதீங்க. டே 18 ஐ ஆம் ஹியர் ஃபார் யூ. உங்கள் நண்பர்களோ நெருக்கமானவர்களோ கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர ஹெல்ப் பண்ணுங்க. இதனால் நமக்கு அவங்க நன்றி உணர்வோடு இருப்பாங்க. இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும். டே 19 பாடி லாங்குவேஜ். ஒருத்தர் கூட பேசி பழகாமலே அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவரோட பாடி லாங்குவேஜை கவனிச்சாலே போதும். நம்மளோட பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களோட பேசும்போது அவங்க கண்களை நேருக்கு நேராக பாருங்க. பக்கத்தில் தரையிலன்னு கீழே பார்த்து பேசாதீங்க. நேராக நின்று பேசுங்க. நிமிர்ந்து உட்காருங்க. நல்லா அழகா ஸ்மைல் பண்ணுங்க. தைரியமா உறுதியாக ஹேண்ட்ஷேக் பண்ணுங்க. உங்களோட ஆட்டிடியூடு உங்கள் பர்சனாலிட்டியை பிரதிபலிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டே 20 மோட்டிவேட். நீங்கள் வீக் ஆகும் போதெல்லாம் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் அவரோட தோல்வியை பற்றி பேசும்போது அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. அவங்களுக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்து காட்டுங்க. அவங்களையும் மேலே கொண்டு வாங்க. இந்த பர்சனாலிட்டி உங்ககிட்ட இருந்தா எல்லாரையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடலாம். டே 21 யூனிக்னஸ். நம்மளோட லைஃப்பில் யூனிக்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் போல நாமளும் இருந்தால் அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? உங்களோட ஹேபிட்ஸ், தாட்ஸ் அண்ட் பிஹேவியரில் ஒரு யூனிக்னஸ் இருக்கணும். உங்ககிட்ட பேசுகிறவங்க அதை ஃபீல் பண்ணணும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் கொடுக்கணும். ஸோ யூனிக்னஸ் பர்சனாக இருங்க. இப்போ நான் சொன்ன 21 விஷயங்களை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 21 நாளில் ஒரு குட் பர்சனாலிட்டி கொண்ட மனிதராக நீங்கள் மாறுவீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு முன்னேற விரும்புனீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் அன்பை கொடுங்க. நன்றி.